வணக்கம் நண்பர்களே. இப்போ மண்பானை சமையலில் முட்டை தொக்கு, மண்பானை தோசை செய்முறைக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சாச்சு. சமையல் ஆரம்பித்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இனி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். கறி மசாலா, முட்டை தொக்கு மசாலா, கரம் மசாலா, மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி கொஞ்சம் தட்டி எடுத்துக்கங்க. தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரு முட்டை, தேவையான எண்ணெயை ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் தேவையான அளவுக்கு போட்டாச்சு. தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டு நல்லா கலர் வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சு அதில் சேர்த்திக்கலாம். அடுத்து நறுக்கிய வெங்காயத்தை போட்டாச்சு. அடுத்து தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கணும். நம்ம தேவையான இடத்துல எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் அதில் கலந்துக்கலாம். நல்ல கலர் வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே கலர் வர வரைக்கும் வறுத்தாச்சு. பொடியை நல்லா அதோட கலக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பொடியெல்லாம் தக்காளி வெங்காயத்தில் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்தாச்சு. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இடையில சாயோட ஹெல்ப் வேற. முட்டையை உடைச்சி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு முட்டையை இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். வா 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 இங்க வா, ஊத்து வா. முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. நல்ல சுவையாக இருக்குது. முட்டை தொக்கு இதுக்கு எதுவுமே போடல. பக்கத்தில் இன்னொரு அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவர் ஒரு தொக்கு செய்ய போகிறாரு. அவரோட டேஸ்ட்டுக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க? சரிங்க, செஞ்சுட்டு சொல்லுங்க. சரி, தொக்கு நல்லா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம தொக்கை இறக்கி வச்சிடலாம். வாசனையை மூக்க தூக்குது. இறக்கி வச்சலாம். அடுத்து நம்ம தோசையை ரெடி பண்ணலாம். நான் எடுத்து வச்சுங்க. அடுத்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கல் ரெடி ஆயிடுச்சு. ஆனியனை ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். அடுத்து மாவு ஊற்றிக்கலாம். இது இல்ல, இது கிடையாது. இதுதான் தோசை வந்துருச்சு, எடுத்தாச்சு. அடுத்த தோசை ஊற்ற போகிறோம். தோசை ஒவ்வொன்றா ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த சில மணி நேரத்தில் சாப்பிட முட்டை தொக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான். டேஸ்ட் பார்த்துடலாம். வாங்க ஒரு பிடிக்கலாம். சாய் டேஸ்ட் பார்க்க போகிறாரு. குட்டி செஃப் இப்போதான்
டேஸ்டிங் பார்த்துட்டு இருக்காரு. ரிசல்ட் இப்போ சொல்லிடுவார். சுவையாக இருக்காமா? இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடுறோம். செமையாக சமைக்கிறோம், ருசியாக சாப்பிட்றோம். சொல்லுங்கள் தம்பி. சாய் சொல்லு, சாய் சொல்லு. அப்புறம் எடுத்து அப்பண்ணா இட்லி கறி தோசை சாப்பிட்டது அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. வாத்து வாசடிக்குதா? அப்பண்ணா அடுத்து என்ன வேற என்ன சொல்றது? அவ்வளோதான் சொல்லியாச்சுல, வேற என்ன சொல்றது? இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுகிட்டே இருப்பான். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. பாய்.